சென்னை திருவல்லிக்கேணி நெடுஞ்சாலையில் உள்ள ஹோட்டல் பிலால் மற்றும் மவுண்ட் ரோட் பிலால் உணவகங்களில் கடந்த 30ஆம் தேதி உணவருந்திய 20 பேருக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் சரவணன். சரவணன், வணக்கம். விவரங்கள் என்ன? சென்னை அண்ணா சாலையில மவுண்ட் ரோடு பிலால் என்ற பிரபலமான உணவகம் செயல்பட்டு வருகிறது. இந்த உணவகத்துல ரம்ஜானிற்கு முதல் 30ஆம் தேதி 2 கல்லூரி மாணவிகள் சகோதரிகளான 2 கல்லூரி மாணவிகள் ஒரு குடும்பத்தினுடன் வந்து இங்கே உணவருந்தியுள்ளனர். இவர்கள் இருவரும் சாப்பிட்ட ஒரு மட்டன் குழம்பு ஒன்று சாப்பிட்டதாகவும் அதற்கு பிறகு இவர்களுக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டதாக அருகில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தற்பொழுது ராயப்பேட்டை மருத்துவமனையில் அவர்கள் இருவருமே சிகிச்சை பெற்று வருகிறார்கள். ராயப்பேட்டை மருத்துவமனை தரப்பிலிருந்து கொடுத்த புகாரின் அடிப்படையில் ராயப்பேட்டை போலீசார் அது குறித்து விசாரித்து வருகிறார்கள். இதே போல திருவல்லிக்கேணி பகுதியில ஹோட்டல் பிலால் பிரியாணி என்ற ஒரு உணவகம் வந்து செயல்பட்டு வருகிறது. திருவல்லிக்கேணி காவல் நிலையத்திற்கு எதிரே இந்த உணவகம் இருக்கிறது. இந்த உணவகத்திலும் ரம்ஜானுக்கு முதல் நாள் வந்து இங்கே வந்து பீஃப் சாப்பிட்ட 18 பேர் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருப்பதாக தண்டையார்பேட்டை மருத்துவமனையிலும் அதே போன்று இங்க இருக்கக்கூடிய திருவல்லிக்கேணி பகுதியில் இயங்கி வரக்கூடிய தனியார் மருத்துவமனையிலும் மொத்தம் 18 பேர் வந்து இந்த பகுதியில் இந்த மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். தற்பொழுது பாதிக்கப்பட்டவர்களுடைய உறவினர்கள் இந்த திருவல்லிக்கேணியில் செயல்படும் பிலால் பிரியாணி என்ற ஹோட்டல் முன்பு திரண்டு அவர்கள் வந்து முற்றுகையிட போராட்டத்தில் ஈடுபடுவதற்காக இங்கு வந்தார்கள். ஆனால் போலீசார் அவர்களிடம் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி சட்ட ரீதியாக புகார் அளிக்குமாறு அவர்கள் கூறியதை அடுத்து தற்பொழுது திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் பாதிக்கப்பட்ட அந்த 18 பேருடைய தரப்பினுடைய குடும்பத்தினர் புகார் அளித்து வருகிறார்கள். இந்த உணவகத்துல இது போன்று கெட்டுப்போன உணவுகள் வந்து கொடுக்கப்பட்டதாக விற்கப்பட்டதாக கொடுத்த புகாரின் அடிப்படையில உணவு பாதுகாப்பு துறைக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. எனவே இந்த சம்பந்தப்பட்ட இரு ஹோட்டல்களிலும் உணவு பாதுகாப்பு துறையினர் வந்து சோதனை நடத்துவதற்கு திட்டமிட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.